சற்று முன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். இனி காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாதா? வருது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள். மத்திய அரசு மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இது எப்பொழுது வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்தியாவில் விரைவில் பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகமாக உள்ளது. இது தொடர்பாக ஒரு சோதனை நடத்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி முதற்கட்டமாக 10 மற்றும் 20 ரூபாய் மதிப்பிலான தலா 100 கோடி பாலிமர் நோட்டுகள் அச்சிடப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. நாடு முழுக்க இப்போது காகித ரூபாய் நோட்டுகளே புழக்கத்தில் உள்ளது. இந்த காகித நோட்டுகள் எளிதாக கிழியும் தன்மை கொண்டது. இந்தியாவில் ரொக்கம் அதிகம் புழக்கத்தில் இருக்கும் சூழலில் அது ஈஸியாக கிழிவது பெரிய பிரச்சனை தான். இதனால் நாம் ரூபாய் நோட்டுகளை அடிக்கடி மாற்ற வேண்டி இருக்கிறது. இதற்கே ரிசர்வ் வங்கிக்கு கணிசமாக செலவாகிறது. இதற்கிடையே ரிசர்வ் வங்கி பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியாகி உள்ளது. இப்போது இந்த தகவலை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் பல்வேறு நாடுகளிலும் பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் அவை எப்படி செயல்படும், எவ்வளவு காலம் உழைக்கும் என்பது குறித்து ஆய்வு நடத்த இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த முதற்கட்ட ஆய்வு வெற்றிகரமாக முடிந்த பிறகு நாடு முழுவதும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பே ரிசர்வ் வங்கி பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அதை இப்போது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. மேலும் இதற்காக இந்த சோதனைக்கு தேவையான ஒப்புதல்களையும் கொடுத்துள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் அதிக நோட்டுகள் நீடிக்கும் என ரிசர்வ் வங்கியானது தெரிவித்துள்ளது. இதனால் உலகின் பல நாடுகளில் பிளாஸ்டிக் நோட்டுகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிகளவில் ரொக்க பரிவர்த்தனை நடைபெறும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஆகையால் பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகள் எளிதில் கிழியாது, ஈரத்தால் பாதிக்கப்படாது என்பதே இதன் மிகப்பெரிய பலம். மேலும் இதற்காக அழுக்காகவும் வாய்ப்பு குறைவுதான். இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளில் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டு வர முடியும் என்பதால் கள்ள நோட்டுகளை தடுப்பதிலும் இவை மிக பெரிய அளவில் உதவும் என்று நிபுணர்கள் கருதுகின்றன. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி, பிளாஸ்டிக் நோட்டுகள் வருவதால் தற்போது புழக்கத்தில் இருக்கும் காகித நோட்டுகள் நீக்கப்படுமா என்ற கேள்வி பலரும் கேட்டு வருகிறார்கள். அதற்கான தீர்வு இருக்கிறது. அதாவது அவை உடனடியாக புழக்கத்தில் இருந்து நீடிக்கப்படாது என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஏனென்றால் பிளாஸ்டிக் நோட்டுகள் அறிமுகமானாலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்தும் புழக்கத்தில் இருக்கும். காகித நோட்டுகளை முழுமையாக நீக்கிவிட்டு அவற்றுக்குள் பதிலாக உடனடியாக பிளாஸ்டிக் நோட்டுகளை மட்டுமே பயன்படுத்தும் எந்த திட்டமும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகையால் பிளாஸ்டிக் நோட்டுகள் வரும்போது அது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து இப்போது கருத்து தெரிவிக்க முடியாது என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நோட்டுகள் நடைமுறைக்கு வந்த பிறகே அதை மதிப்பிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ரொக்க
பரிவர்த்தனையும் டிஜிட்டல் பரிவர்த்தனையும் வழக்கம் போலவே தொடரும் என ரிசர்வ் வங்கியானது தெரிவித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தக்கல் புக்கிங் ரூல்ஸ் முதல் வங்கி விதிகள் வரை ஆகஸ்ட் 1 முதல் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றங்கள் அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலும் எல்பிஜி சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்படுகிறது. அதே போல நிதி விவகாரங்களிலும் அவ்வப்போது சில மாறுதல் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் என்னென்ன விதிகள் மாறப்போகிறது என்று இங்கே விரிவாக பார்ப்போம். தக்கல் டோக்கன் முறை CKYC எனப்படும் புதிய பொதுவான வாடிக்கையாளர் அடையாள அமைப்பு, அமெரிக்கா ஈரான் போரால் சிலிண்டர் விலை எப்படி வரப்போகிறது என்பது உள்ளிட்ட விவரங்களை பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ரயில்களில் தக்கல் புக்கிங் செய்வதற்காக விதிகளில் சில முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது கவுண்டரில் தக்கல் டிக்கெட் எடுக்கும் போது முன்கூட்டியே லைனில் காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கான டோக்கன்கள் சிஸ்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நீண்ட வரிசையை தவிர்க்கும் வகையில் டிக்கெட் புக்கிங் நடைமுறைகளை வேகப்படுத்தவும் லைனில் காத்திருப்பதையும் தவிர்க்க டோக்கன் வழங்குவதில் மாறுதல் கொண்டு வரப்பட்டுள்ளது. பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் டோக்கன்களை வாங்கி கொண்டு புக்கிங் தொடங்கும் நேரத்தில் வந்தால் போதும். இது வடமேற்கு ரயில்வே மண்டலத்தில் அமல்படுத்தப்படுகிறது. அனைத்து மண்டலங்களுக்கும் பொருந்தாது. ஏசி தக்கலுக்காக டோக்கன் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரையும், சாதாரண வகுப்புகளுக்கான டோக்கன்கள் காலை 9 மணி முதல் 9:30 மணி வரையும் வழங்கப்படும். நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் விலையை மாற்றி அமைத்து வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் எல்பிஜி சிலிண்டர் விலை அப்டேட் ஆகும். மேற்காசிய போரால் தொடர்ந்து உயர்ந்து வந்த சிலிண்டர் விலை ஜூலை 1ஆம் தேதி குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது அமெரிக்கா ஈரான் போர் மீண்டும் வெடித்துள்ள சூழலில் எரிவாயு விலை எந்த மாதிரியாக வரப்போகிறது என்ற கலக்கம் வியாபாரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் இடையே ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சென்னையில் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் 957.50 ஆகவும் வணிக சிலிண்டர் விலை 3106 ஆகவும் உள்ளது. அதே சமயம் வங்கிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்கள் பொறுத்தவரை சென்ட்ரல் நோன் யுவர் கஸ்டமர் 2.0 எனப்படும் புதிய பொதுவான வாடிக்கையாளர் அடையாள அமைப்பை ஆகஸ்ட் மாதம் முதல் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி வாடிக்கையாளர்களின் ஒப்புதலை பெற்ற பிறகு வங்கிகள் மற்றும் காப்பீடு நிறுவனங்கள் வாடிக்கையாளரின் சரிபார்க்கப்பட்ட KYC விவரங்களை மைய தரவு தளங்களில் இருந்து அணுக முடியும். அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இதில் இணைக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கி மற்றும் SEBI, இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து இது செயல்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகளை தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம அனைவரும் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.